பள்ளிக்கூடத்தில் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்களே, அது எதுக்கு? ஒரு டீ கடையில் ஜாதியை கேட்குறேன் அப்படின்னா தனி டம்ளர் கொடுக்க, ஸ்கூலில் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்கன்னா அந்த தீண்டாமையை ஒழிக்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. யாருக்கிட்ட இருந்து? வெள்ளையர்கள்கிட்ட இருந்து. வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெள்ளையர்கள் நம்ம நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் நமக்கான ஒரு சட்டத்தை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி வெள்ளையர்கள் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. அந்த வெள்ளையர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்ட நடைமுறைகளை வெள்ளையர்களாலையும் தடுக்க முடியல, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின சட்டத்தினாலையும் அந்த சட்டத்தை முறியடிக்க முடியல. அதை இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியல. அவ்வளவு தீவிரமாக இருக்குது அந்த மனுதர்ம சட்டம். ஆரிய படையெடுப்புக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியர்கள் மத்தியில் ஜாதிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மனுதர்ம சட்டத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்ம மக்களை, இந்திய மக்களை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இந்த பிரிவிலிருந்து தான் ராஜாக்கள் உருவாகணும். இந்த பிரிவிலிருந்து வரவங்க தான் அந்த ராஜாக்களுக்கு தளபதிகளாக இருக்கணும். இந்த பிரிவிலிருந்து வரவங்க தான் காவலர்களாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிருந்து வரவங்க தான் ஆசாரி வேலை செய்யணும். இப்படி தனித்தனியாக பிரிக்கப்பட்டது தான் ஜாதி. இந்த சமூக பிரிவினர் ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும், ராஜாக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படை இருக்குல்ல, அந்த படை தளபதிகளுக்கும் இவங்க தான் பணிவிடைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தை அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க சொல்படி கேட்டாங்க. பார்ப்பனியர்கள் சொல்கிற சட்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த சட்ட முறையை இவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்களை நிறைய முறை துன்புறுத்தி இருக்காங்க. மக்களை துன்புறுத்தினது மட்டும் இல்லாமல் கடவுள் பேரை சொல்லி கடவுள் இதை செய்ய சொல்லியிருக்காரு, கடவுள் தான் இந்த ஜாதியை பிரித்தாரு, கடவுள் தான் உன்னை தாழ்த்தப்பட்டவனா ஆக்கியிருக்காரு, மற்ற எல்லா சமூகத்துக்கும் பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க. அந்த சமூகம் எவ்வளவோ போராடிட்டு இருக்கு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவங்க அதிலிருந்து மீண்டு வர முடியல. ஏன்னா அவ்வளவு கொடூரமான சட்டங்களால் அன்னைக்கு இருந்த அரசர்களே அதை நடைமுறைப்படுத்தினாங்க. கழிவறையை சுத்தம் பண்ணுறது, சாக்கடையை சுத்தம் பண்ணுறது, இப்படியான தொழிலை இந்த ஜாதிக்காரன் பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பிரிவை ஜாதின்னு சொல்லி அதை பிரித்து வச்சாங்க. இன்றைக்கி இடஒதுக்கீடு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ஒரு ரோடு ரோலர். எல்லாத்தையும் சமமாக்குற வரைக்கும் இந்த ரோடு ரோலர் தேவைப்படும். அது வரைக்கும் அந்த ரோலரை நம்ம உருட்டிக்கிட்டே தான் இருக்கணும். எப்படி அதை சமமாக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நிலம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு அந்த மனுதர்ம சட்டம் சொல்லுது. அதன்படி அவங்களுக்கு நிலம் கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு மனுதர்ம சட்டம் சொல்லிச்சு. அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வியாபாரம் செஞ்சு வசதி வாய்ப்பை பெருக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் நில உரிமையாளர்களாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த மனுதர்ம சட்டம் சொன்னதுனால ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே அதிக நிலங்களை கையகப்படுத்தி வச்சிருக்கு. அப்போது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் மற்ற சமூகங்களுக்கு பணிவிடைகளை மட்டுமே செய்யணும். அவங்க நிலம் வச்சிருக்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, யாரும் அவங்களோடு அன்னந்தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு தீண்டாமையை கடைபிடிக்க சொன்னதுனால அந்த தீண்டாமை காரணமாக அவங்க இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை ஒதுக்கியே வச்சிருக்கிறதுனால அந்த சமூக மக்கள் முன்னேறணும். இந்த மனுதர்ம சட்டத்தின் அடிப்படையால் ஒதுக்கப்பட்டு அவங்க விளிம்பு நிலையில் இருக்கிறதுனால, அழியும் தருவாயில் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை பாதுகாக்கணும், அந்த மக்களை மேம்படுத்தி கொண்டு வரணும். ஒரு 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஒரு முதலாளியோட பையனும் ஸ்கூலில் சேர்றான், படிக்கிறான். அதே 100 ஏக்கர் நிலத்தில் ஓரமாக ஒரு குடிசையை போட்டு அவங்க வீட்டில் மின் விளக்கு வசதி கூட இல்லாமல் இருட்டில் உட்காந்து படிக்கிறான் ஒரு பையன். அவனும் அதே ஸ்கூலில் படிக்கிறான். இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? யாரை முன்னாடி உட்கார வச்சு சொல்லித்தரணும்? குடிசையில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குதா? குடிசையில் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறதா நினச்சி ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மேலே பழி போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா இடஒதுக்கீட்டையும் இவங்களே பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களும் ஒரு இடஒதுக்கீடு மூலமாக தான் பாதுகாக்கப்படுறாங்க
அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே காணாமல் போயிருப்பாங்க. அவங்கள எந்த இடஒதுக்கீடு பாதுகாக்குதோ அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராகவே போராடிட்டு இருக்கிறாங்க. கோமாளித்தனமாக இருக்குது. இப்போ அதை விரிவாக பார்க்கலாமா? யார் யாருக்கு என்னென்ன இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 69% இடஒதுக்கீடு. அதில் பிசிக்கு மட்டுமே 26.5% பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்குது. பிசிஎம் அதாவது பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் அவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. எம்பிசி மற்றும் டிஎன்சி அவங்களுக்கெல்லாம் சேர்த்து 20% இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சிக்கு 18%. எஸ்சிக்குள்ளேயே எஸ்சி ஏன்னு ஒரு பிரிவு இருக்கு, அதுக்கு ஒரு 3%. அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 18%. எஸ்டிக்கு ஒரே 1% தான் இருக்கு. நமக்கு கிடைச்ச இடஒதுக்கீடு 69%. அந்த 69%த்தை யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இடஒதுக்கீட்டை அனுபவிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சு அவனும் அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பட்டியல் இருக்கிற மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் இருக்கு, முற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் இருக்கு. எல்லாருக்குமே தனித்தனி பட்டியல். எஸ்சி எஸ்டிக்கு ஒரு பட்டியல் இருக்கிற மாதிரி பிசி எம்பிசிக்கு பட்டியல் இருக்கு. அப்போ எல்லாருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இது ஒரு பட்டியல்னா அதுவும் ஒரு பட்டியல். தமிழ்நாட்டில் சுமார் 360 ஜாதிகள் இருக்கு. அந்த 360 ஜாதிகளையும் தனித்தனியாக பிரித்து பட்டியல் படுத்தி இந்த பட்டியலுக்குள்ள இந்த ஜாதி வரும். அதெல்லாம் எப்படி பிரிச்சாங்க? ஜாதி அடுக்குகள் இருக்குல்ல, இவன் கீழே இவன் மேலே இவன் அவனுக்கும் மேலே. அந்த படிநிலையினால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, எந்த ஜாதியால் அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டாங்களோ, எந்த ஜாதியால் அவங்க உரிமைகள் பறிக்கப்பட்டதோ அதே ஜாதியை வச்சு இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு கொடுக்குறாங்க. ஜாதியற்றவர்களா இருந்த தமிழர்களை ஜாதி வேறையா பிரிச்சு ஒருத்தனை கோபுரத்திலையும் ஒருத்தனை குடிசையிலையும் வச்சிருந்தது மனுதர்ம சட்டம். அந்த மனுதர்ம சட்டப்படி எந்த ஜாதியின் பெயரால் ஒருவனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதோ அதே ஜாதியின் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள முன்னேற்றி விடுறது தான் இதோட நோக்கமே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது அங்கிள். உனக்கு புரிஞ்சா இன்னும் நிறைய பேத்துக்கு புரிஞ்ச மாதிரி.